நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உங்களை மீண்டும் இந்த வாரத்தில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அதனால் உயிர்ப்பின் காலத்தில், பாஸ்கா கால கொண்டாட்டத்தில் நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். ரொம்பவே மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கு. தேர்வுகள் எல்லாம் ஏறக்குறைய எல்லாருக்கும் முடிந்துவிட்டு இறுதிக்கட்ட நிலையில் இருக்கிறது இல்லையா? ஆனால் நமக்கு இதோட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தேர்வு இருக்குது இல்லையா? இந்த வாரத்தில் நம்முடைய தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்வு இருக்கிறது. இது முக்கியமான தேர்வு, அப்படி தானே? இந்த தேர்வு எல்லாருமே நம்ம எழுதி ஆகணும். 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே என்ன பண்ணி ஆகணும்? கட்டாயமாக எழுதி ஆக வேண்டும். இந்த தேர்வு நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, நம்முடைய நலனை தீர்மானிக்கக்கூடிய, நம்முடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய, நம்முடைய எல்லாருடைய சமத்துவத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தேர்வு. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? கட்டாயமாக புரிஞ்சிருக்கும். தேர்தல் இல்லையா? இந்த வாரத்தில் நம்ம தேர்தல்னால சந்திக்க போகிறோம். அப்படின்னும் பொழுது என்னங்க இதில் ஆயிடப்போகுது, நான் ஒருத்தனால தான் எல்லாம் மாறிடப்போதா அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரவே கூடாது. ஒவ்வொருவரும் முக்கியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கடமை இருக்கிறது. அதனால நாம் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். நான் செய்யலைன்னா அப்புறம் யார் செய்ய போறா அப்படிங்கிற எண்ணம் நம்மிடையே உதித்தெழ வேண்டும். புரியுதுங்களா? அதனால நாம் எல்லாம் உண்மையிலேயே இந்திய கிறிஸ்தவர்கள் என்றால் இதை கட்டாயமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் கடவுளை சாட்சியாக கொண்டு நாம் இந்த ஒரு தேர்தல் நாளிலே நம்முடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? நம்முடைய தமிழக ஆயர்கள் கூட இதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். அதனால் நாம் இதை செயல்படுத்துவோம். நல்லதொரு முன்னேற்ற பாதை நாம் செயல்பட நமக்கு ஆண்டவர் நல்ல முறையில் வழிநடத்த வேண்டிக் கொள்வோம். சரிங்களா? அதனால் இதை மனதில் இருத்தி நீங்கள் செயல்பட வேண்டும். அதனால் ஒருவேளை தயக்கத்தில், தளர்ச்சியில், நம்பிக்கை இல்லாமல் யாராவது இருந்தாங்க, விருப்பம் இல்லாமல் இருந்தாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு. இது நாம் ஒவ்வொருவரும் மற்றவரை உற்சாகப்படுத்தி அந்த கடமையை நிறைவேற்ற தூண்டுதல் கொடுக்க வேண்டும். பக்கபலமாக இருக்கணும். சரிங்களா? அதே போல ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இணைந்து சிந்திக்கணும். ஒரே மாதிரி சிந்திச்சோம்னா வெற்றி நமக்கு தான். நல்லதொரு முடிவு நமக்கு கிடைக்கும். நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும். சரிங்களா? சரி, இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதற்கு முன்பாக மறந்துடக்கூடாது இல்லையா? என்ன அப்படின்னா, கடந்த வாரத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா நம்ம ஜூப்ளி இயரில் இருக்கிறோம் இல்லைங்களா? 2025 ஆண்டு ஜூப்ளி ஆண்டு. ஸோ அதை நோக்கி பயணத்தில் இருக்கிறோம். 4 ஆவணங்கள் 2வது வத்திக்கான் சங்க ஏடுகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கொள்வோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறோம். அதன்படி லூமென் ஜென்சியம், திருச்சபை அப்படிங்கிற ஆவணம், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் சர்ச் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட் தான். அதில் என்ன போனாலும் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதற்கான பதிலை நான் முடிவில் சொல்வேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை ஃபேஸ்புக், மாதா டிவியோட ஃபேஸ்புக்கோ மாதா டிவியோட யூடியூப்லேயோ நீங்கள் போடலாம். ஓகேங்களா? இதான் கேள்வி. கிறிஸ்துவில் திருச்சபை எதுபோல் விளங்குகிறது? கிறிஸ்துவில் திருச்சபை எதுபோல்
விளங்குகிறது. புரியுதுங்களா? சரி, ஓகே. இதை நீங்கள் என்னன்றது யோசித்து கண்டுபிடிங்க. நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், அன்பர்களை நலம் விசாரிச்சுட்டு வந்துடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நான் நலமா இருக்கிறேன். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வெரி குட். ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்றதுல. ஸோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணும்? மாதா டிவி இல்லந்தோறும் விரியாச்சு என்று சொல்றது பிடிக்கும். ஏன் அப்படி சொல்ல பிடிக்கும்? ஒரு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி மாதா டிவி சொல்லுவாங்க, அதனால எனக்கு பிடிக்கும். வெரி குட் வெரி குட். அம்மா நீங்க சொல்லுங்க. எப்போதான் இருக்கணும். அம்மா நீங்க சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எப்பவுமே நம்ம மனசு மற்ற இதுக்கு செதற விடாம கடவுள் கூட இருக்கிறதுக்கு, கெட்ட எண்ணங்கள் மனசுல தோணினாலும் அதை தவிர்த்துட்டு நம்ம அதெல்லாம் நீக்கிட்டு கடவுள் கூட நல்லதா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு உதவுது. என்னென்ன நிகழ்ச்சிலாம் நீங்க பாப்பீங்க? மாதா டிவில ஆராதனை, குட் நைட் டாக், வந்தது தரும், நலமா நீங்க நலமா. வெரி குட். காலையில 5 மணிக்கு பாப்போம் ஃபாதர். சரி. திருப்புகழ் மாலை, கடவுள் வணக்கம், டாக்டர் மதுரம் சேகர் பேசுறது, ஃபாதர் எஃப் ஆண்டனிசாமி அவங்க பிஷப் கதை கேளு, மதுரை பிஷப் பேசுறேன், ஆசி. திங்கள் செவ்வா புதன் வேலை வரக்கூடிய மண்டாட்டு மாலை, அந்தோனியார் மண்டாட்டு மாலை, குழந்தை மண்டாட்டு மாலை, 11 மணிக்கு ஆராதனை. ஓ சூப்பர். மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன பயன் உங்களுக்கு கிடைக்குது? என்ன மாற்றங்கள் நடக்குது? பேர் பெற்ற நிகழ்ச்சி. ஆமா. அந்த பேரண்ட்ஸ் ஃபீல் பண்றத பார்த்தா, அவங்க சொல்றத பார்த்தா நமக்கு கடவுளுக்குள்ளால உலகம் இப்படிதான் அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபாதர். சொல்ல தெரியல ஃபாதர், ஆனா ஆராதனை ரொம்ப யூஸ்ஃபுல். ஆராதனையில தான் இவன் ப்ரேயர் பண்ணி 2015 பண்ணான் ஃபாதர். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஃபாதர். ஓகே ஓகே ஓகே. ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு வரல அரசை அது ஃபாதர் டெரன்ஸ் பேசுறது, பன்னீர்செல்வம் ஃபாதர் பேசுறது, ஒரு ஃபாதர்ஸும் நீங்க துதி ஆராதனை. சரி சரி. அந்த துதி ஆராதனை எங்களுக்கு ஒரு பெயராவே ஆராதனை மாதிரியே இருக்கு. சரி, மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க? நாங்க உலகத்துல நீண்ட நாள் வாழணும், நல்லதா வாழணும், நல்ல பண்புகள் கிடைக்குது. வெரி குட், சூப்பர். ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஒரு பாட்டு பாடுங்க 2 பேரும் சேர்ந்து. சரி ஃபாதர். தாயும் மடிதான் உலகம், அவர் தாயை பணிந்திடுவோம், அவர் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம், இல்லை என்றும் பாவல், நல்லது எல்லாம் தருவாள், உண்மையின் வழியில் நாம் நடப்போம்.
சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப அழகா பேசுனீங்க, அழகா பாடினீங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம், வேண்டிக்கிறோம். நீங்களும் மாதா டிவிக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்குங்க. கடவுள் உங்களோட இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை குணப்படுத்துகிறார், உங்களை நலப்படுத்துகிறார், உங்களுக்கு எல்லாவுமாக இருக்கிறார். சரிங்களா? அதனால ஆண்டவர் இயேசுவை பிடிச்சுக்கிட்டா ஒண்ணுமே இல்லை. ஓகே? சோ தம்பி, நீ நல்லா படிக்கணும். ஓகேவா? நான் நல்லா படிப்பேன் ஃபாதர். வெரி குட். அப்படித்தான், நல்லா படிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா வேண்டிக்கங்க கடவுள்கிட்ட. அம்மாவுக்கு எப்போதும் பயங்கர ஹெல்ப். என்னப்பா வசனம் சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீதிமொழி 1ஆவது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம், ஞானமும் நற்பயிற்சி கூடுதல் ஆகும் மதிப்பெண். எசையா 11:2. சூப்பர். ஞானத்தின் வளர்ச்சியில மிகுத்து கடவுளுக்கு மனிதருக்கும் கருத்தாரை வாழ்த்துவார். வெரி குட். வாழ்த்துவதார். சபையாளர் 7. மறுபடியும் சொத்தோடு ஞானம் சேர்த்து வேண்டும். இதுவே உலகில் வாழும் மக்களுக்கு பட்டம் பிறர் தருவது போல ஞானம் தரும். ஞானம் இருக்கிறதுனால் வாழ்வு கிடைக்கும், அறிவிடால் கிடைக்கும் பயன் இதுவே. சீராக் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஓகே, சூப்பர், வெரி நைஸ். நல்லா நல்லா இது மாதிரி பைபிள்ல நிறைய விஷயங்கள் படிங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? நீங்க நல்லா சிறப்பா நல்லபடியா இருக்கிறது நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார், நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து பாதுகாப்பாராக, உங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து உங்களை என்றென்றும் காத்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஓகே, தேங்க்யூ, நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி பெனிட்டா மற்றும் தம்பி சாவியோ ரொம்ப நல்லா பேசினாங்க. எவ்வளோ அழகாக பேசினாங்க அப்படிங்கிறத நல்லாவே தெரியல. ரொம்ப இன்னசென்ட் டாக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தம்பிக்காக, அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்திற்காக நம்ம சிறப்பாக ஜெபிப்போம். மாதா தொலைக்காட்சியை பார்த்து ஆராதனை நிகழ்ச்சியில் நல்லா வேண்டிக்கிட்டாங்க. அதனுடைய பலனாகத்தான் அந்த பையனும் 2015ஆம் ஆண்டு பிறந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்கிட்ட முன்னாடியே ஒரு முறை சந்தித்தப்பே என்கிட்ட ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அதனால் எப்பொழுதுமே மாதா தொலைக்காட்சி அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த குடும்பம், அந்த குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். சரிங்களா? சரி, மகிழ்ச்சி. அடுத்த அன்பரை கூப்பிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. கும்பகோணம். ஓகே, உங்க பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? ஓகே, சூப்பர். சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும்? எங்களுக்கு ஒரு வரம் தான் சொல்லுவோம். வரம். ஓகே, எந்தெந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்படி ஒரு தூண்டுதல் கிடைக்கும்? எங்களுக்கு ஆராதனை, அப்புறம் நீங்க பாடுற அந்த துதி, அதனால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் எல்லா ப்ரோக்ராமையும் ஓரளவுக்கு பார்ப்போம் ஃபாதர். எல்லாமே ரொம்ப பிடிச்சது. அது இந்த கொரோனா டைம்ல வந்தப்ப எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. கடவுளோட எப்படி நம்ம இணையிறது, அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவருடைய அன்புக்குள்ள எப்படி போறது, அவரை எப்படி இருக்க பற்றிக்கிறது, அப்படிதான் நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஃபாதர். எங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவர் செஞ்சிருக்காங்க. சூப்பர், அருமை அருமை. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், கடவுளை தான் போற்றி புகழணும். மாதா டிவி பார்க்கறதுனால இந்தந்த விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? நிறைய பொறுமை ஃபாதர், விட்டு கொடுத்து போகணும், பிள்ளைகளோட கணவனோட நல்லா அன்பா பாசமா இருக்கணும், உறவுகளோட ரொம்ப மதிச்சு இருக்கணும். உறவுகள் இல்லைன்னா நம்ம இல்லைங்கிற அந்த இதுவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சூப்பர். நீங்க சொல்லுங்க, நீங்க மாதா டிவி பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க? குடும்பத்துல அன்பு, மத்த பையன்கள் அன்போட இருக்குது. வெளியே எடுத்து போனா கோபப்பட அன்பா பேசுற கத்துக்கிட்டோம். வெரி குட், வெரி குட்.
உங்க பகுதிகளில் மாதா டிவி எல்லாம் பாக்குறாங்களா? ஓரளவுக்கு பார்க்க சொல்லுவோம் ஃபாதர் நாங்க. பார்க்க சொல்லிட்டு இருக்கோம் brother. வெரி குட், சூப்பர் சூப்பர். மாதா டிவி பாக்குறவங்க என்ன ஷேர் பண்ணுவாங்க உங்கள்ட்ட? எங்க கிட்டயா? அதாவது அதை பார்த்தா நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்குது. அது வந்ததுனாலதான் நம்ம கடவுளை எப்படி இது வார்த்தையை கேட்டு எப்படி எல்லாம் நம்ம இருக்கலாம்ங்கிறத பகிர்ந்து போகலாம். நம்ம எவ்வளவு பக்தியோட கும்பிடணும் நல்லா கத்துக்கணும் bro. மனசு எவ்வளவு இது லேசா இருக்குதோ அந்த பார்க்கணும். மாதா டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி நேயர்களா, கண்டிப்பா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த மாதா சேனலை பாருங்க. ஏன்னா அது மூலயமா நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது, எல்லார்ட்டையும் அன்பா இருக்க முடியுது, கடவுளோட உள்ள நெருங்கி அவரோட உறவாட முடியுதுன்னு சொல்லுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். மாதாவே சரணம், ஆதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம், மாசில்லா மனம் இயேசுவின் உள்ளம், மாபரத்தவரா உர கண்டோம், மாசில்லா மனம் இயேசுவின் உள்ளம், மாபரத்தவரா உர கண்டோம், ஜெபம் சொல்வோம் தினம் ஜெபமாய் ஜெபிப்போம், ஜெபம் சொல்வோம் தினம் ஜெபமாய் ஜெபிப்போம், புரிவோம், மாதாவே சரணம். அருமை அருமை, மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா சிறப்பா பேசுனீங்க. நல்ல மாதா தொலைக்காட்சியை நேசிக்கிறீங்க, நிறைய பயன் பெற்றிருக்கிறீங்க. ஸோ வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க, மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க. நாங்களும் உங்களுக்காக குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாங்க எப்பொழுதும் ஜெபிக்கிறோம். சரிங்களா? கட்டாயம் ஒரு ஜெபம் செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் நலத்தை, ஆன்ம பலத்தை கொடுத்து உங்களை தாங்கி வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஓகே, நன்றி. சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி ஜோஸ்பின் மேரி கும்பகோணத்திலிருந்து கணவரோட சேர்ந்து பேசினாங்க. ரொம்ப எளிமையாக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப அதாவது ஆன்மீக ரீதியாக எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பகிர்விலிருந்து தெரிந்தது. ஆனால் மிகவும் அவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க மாதா தொலைக்காட்சி துணை புரிகிறது, அதை நாங்கள் பலருக்கும் சொல்கிறோம் அப்படிலாம் சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுடைய பகிர்தலுக்கு, உங்களுடைய பணிக்கு நன்றி. இறுதியாக ஒரு நண்பருக்கு பல விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி படமா அங்கே படம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நீங்க நலமா ஃபாதர்? நான் நலம். நீங்க நலமா? நலம் ஃபாதர், நலம் ஃபாதர். உங்க மாதா டிவினால நலம் ஃபாதர். நாங்க ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நானே அம்பலூர்கோ மேரி ஃபாதர். இந்த வீட்டுக்கு மெயின் இது எங்க கிராண்ட்சன். ஓகே. which standard? going to 5th ஃபாதர். ஓகே, குட் குட் குட். எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர் ஃபாதர். பெங்களூர் ஃபாதர். பெங்களூர். உங்க சர்ச் நேம்? இது 25 years ஃபாதர். ஓகே. வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? உங்க பேர்லாம் சொல்லுங்க. எங்க 2 சன்னுங்க ஃபாதர் ஐடி கம்பெனில இருக்காங்க. பேர் வந்து பெரியவங்க அபில்நாதன், சின்னவங்க வந்து அமுல்நாதன். இது டாட்டர் இன் லா பேர் வந்து கவிதா மேரி. ஓகே, குட் குட். ஸோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு மனசுல? ஒரே லைன்ல இல்ல ஒரே வரியில? மாதா டிவி பத்தியா ஃபாதர்? நிறைய சொல்றது இருக்குது ஃபாதர். மாதா டிவி இது பலம் தர்றது ஒரு இதுனா மாதா டிவி தான் ஃபாதர் எங்களுக்கு. ஓகே. நான் காலையில ஏஞ்சிட்டு போட்டுறேன் ஃபாதர். ஆராதனை பாக்குறேன், எடுத்து வாசி பாக்குறேன் 9:30 மணிக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க எடுத்து வாசி. ஃபாதர்ஸுங்க அந்த இது மீனிங் சொல்றாங்க பைபிள் பத்தி. அப்புறமா அடோரேஷன் பாக்குறேன் ஃபாதர். டெய்லி மாஸ் 1 o'clock டெய்லி ஒரு சர்ச் காமிக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அந்த சர்ச்சுக்கு பார்த்துட்டு ஆசை வந்து பாக்கணும். வந்து பார்த்து இருக்கு அடைக்காலம் மாதம் சர்ச் வந்துருக்கிறோம். வேளாங்கண்ணியெல்லாம் விடுங்க, டெய்லி ஒரு சர்ச் நீங்க காமிக்கிறீங்களா, அது ரொம்ப இஷ்டம் ஃபாதர் எங்களுக்கு.
ரொம்ப நல்லா இருக்கு. மாதா டிவி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? Blessing ஃபாதர், blessing ஒரு இது ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது நம்மளுக்கு. ஓகே. நாங்க இப்படி இருக்கிறோம்னாக்கா மாதா டிவி தான் ஃபாதர். சூப்பர். Blessing எங்களுக்கு ரொம்ப அந்த மாதா டிவி பெங்களூருக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு blessing ஃபாதர். ஓகே. மாதா டிவி பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க? நிறைய விஷயம் ஃபாதர், நிறைய விஷயம் சொல்ல முடியாத விஷயமா கத்துன்னு இருக்கிறோம் ஃபாதர். டெய்லி ரோசரி சொல்றோம், அந்த ரோசரி நாங்க காலையில பாக்குறோம். இருந்தாலும் நான் வந்து என் ஓனா ரோசரி வந்து 3 times பண்றேன். ஒன்னு வந்து அந்த வேர்ல்டுக்காக பண்றேன் ஒரு ரோசரி எங்க வீட்டுக்காக பண்றேன், ஒரு ரோசரி வந்து அன்னைக்கு செயின்ட் யாரு அவங்களுக்கு ஃபாதர் பண்றேன். வாவ், சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ். வெரி நைஸ். தம்பி, நீங்க மாதா டிவி இப்போ பாக்குறீங்களா? வாட் டு யூ லைக் இன் மாதா டிவி? சில்ட்ரன் ப்ரோக்ராம். ஸோ மாதா டிவி பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க மற்றவங்களுக்குலாம்? ஃபாதர், மாதா டிவி பாக்குறதுனால நிறைய ஜனங்க ஃபாதர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மாதா டிவி அந்த வாயில வராத ஆளுங்களே இல்லை. நான் சென்ட் மேரி சர்ச் எவ்ரி சாட்டர்டே போவேன், எல்லாம் மீட் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் பத்தி பேசுவோம். ஆனா மாதா டிவினால நிறைய பிளெஸிங் இருக்கு நிறைய பேர் ஃபாதர், நிறைய பிளெஸிங் இருக்கு. நிறைய என்ன சொல்றதுன்னு தெரியல, நம்ம சொல்ல முடியாத வார்த்தைங்க ஃபாதர் மாதா டிவி. ஓகே. மாதா டிவி வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா, கடவுளை எப்பொழுதும் மனுஷரை நம்புறதோட கடவுளை நம்பணும் ஃபாதர். நம்ம கடவுளை நம்பிட்டு மாதா டிவி நம்ம ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் இந்த சீரியலுங்க அது இதெல்லாம் பாக்குறோம். அதோட மாதா டிவி பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் வருது, பிளெஸிங் கிடைக்குது, நிறைய இருக்கு ஃபாதர். சொல்ல முடியாத விஷயம்னாலே எங்களுக்கு நிறைய 2 பசங்க இன்னைக்கு ஐடி கம்பெனில இருக்கிறாங்கன்னாக்கா கடவுள் தான் ஃபாதர், வேற ஒன்னும் இல்லை, கடவுள் தான். வேற சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். ரொம்ப அழகா பேசுனீங்க. ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் ஒன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா 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 இறைவா. சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். ப்ரே பண்ணிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பத்தை நிறைவாக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக. நல்ல உடல் நலத்தை கொடுத்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நன்றி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே, பெங்களூர்லேருந்து அம்மா அமலோற்பு மேரி மற்றும் அவருடைய பேரன் அகில்நாதன் ரொம்ப அழகாக பேசினாங்க. தம்பி ரொம்ப அழகாக நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசினான். அதனால் அவங்களுடைய பகிர்வு ரொம்ப சிறப்பாக இருந்தது. மாதா தொலைக்காட்சி அதிகமாக நேசிப்பவர்களாக என்ன சொல்கிறதுனே தெரியல ஃபார் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டு நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்று பங்கெடுத்த எல்லோருமே சிறப்பாக பங்கெடுத்தீங்க. மாதா தொலைக்காட்சி நேசிக்கிறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய ஆதரவிற்கு நன்றி. உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்ததாக நம்முடைய இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்யலாம். இன்னைக்கு திருப்பலியில நம்ம வாசிக்க கேட்ட இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறை சொற்றொடர்கள் 35 48 வரை. இயேசு சீடர்களுக்கு தோன்றுகிறார், பல கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் இல்லைங்களா? ரொம்ப சிறப்பாகவே எல்லாத்தையும் சொல்றாரு. என்னை தொட்டு பாருங்க, நான் ஆவி கிடையாது, சதையுள்ள நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அவங்க அப்படியே வியப்புக்குள்ளாகி நிற்கிறாங்க. அப்புறமேட்டு ஆண்டவர் மறுபடியும் எல்லாத்தையும் விளக்கம் கொடுக்கிறார். மோசையின் சட்டத்திலிருந்து இறைவாக்கினர் நூல்கள், திருப்பாடல்கள், அவரை பற்றி எழுதியிருக்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இதான் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இறுதியாக 47வது 48வது வசனம் லூக்கா நற்செய்தி 24, அதுதான் நமக்கு முக்கியமாக தேவை. சரிங்களா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள். சொல்றத திருப்பி சொல்லுங்க. பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இதுதான் மிக மிக முக்கியமானது. இறைவார்த்தை 48. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். நம்ம எல்லாருமே சாட்சிகள்.
ஆண்டவருக்கு சாட்சிகள். அதனால சாட்சிகள் அப்படின்னா அவருக்கு சான்று பகர்ந்து வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கணும். அதுதான் மிக முக்கியம். சரிங்களா? அதனால இதை மனதில் இருத்தி நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். கிறிஸ்துவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காண்பிப்போம். சரிங்களா? சரி, இன்னைக்கு ஒரு கேள்வி தொடக்கத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். அந்த கேள்வி நம்ம இப்போ பதில் சொல்லணும் இல்லைங்களா? யூபிலி ஆண்டு கேள்வி ஒரு வாரம் ஒவ்வொன்று கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நான் கேட்ட கேள்வி தொடக்கத்தில் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவில் திருச்சபை எதுபோல் விளங்குகிறது அப்படிங்கிறது தான். அதற்கு சரியான பதில் அப்படின்னா ஓர் அருள் அடையாளம். அப்படிதான், கிறிஸ்துவில் திருச்சபை ஓர் அருள் அடையாளம் போல் விளங்குகிறது. அதுதான் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் 87வது பக்கத்தில் இதை நம்ம சரியாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இதற்கான சரியான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் மாதா தொலைக்காட்சியோடைய ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூப்ல கூட கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை போடலாம். ஃபியூச்சரில் ஏதாவது நமக்கு கட்டாயமாக ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு தொடர்ந்து பங்கெடுக்கிறவங்களுக்கு நம்ம கட்டாயமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதை அலைபேசி எண்ணையும் குறிச்சிக்கங்க. 735808007 735808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, குடும்ப போட்டோவை எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன், அடுத்த வாரம் நலம் விசாரிக்கிறேன். ஓகே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, நல்ல உடல் நலத்தை கொடுத்து ஆன்ம பலத்தை கொடுத்து பாதுகாப்பாராக, நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, பாய். மறந்துடாதீங்க, நம்முடைய கடமையை நிறைவேற்ற மறந்துடாதீங்க. இந்த வாரத்துல தேர்வுக்கு தயாராகுங்கள், தேர்தலுக்கு தயாராகுங்கள். ஓகே, அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.